கண்களும் மூடி அங்கும் இங்கும் பார்க்காத ஆண்டவரே சோதரோட வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உடைய வசனம் எங்களுக்கு போஜனமா இருக்கிறது. உங்க வசனம் எங்களுக்கு ஔஷதமா இருக்கிறது. உங்க வசனம் எங்களுக்கு நல் மருந்தா இருக்கிறது. உங்க வார்த்தை எங்களை உயர்த்துகிறது. ஆச்சா உங்க வார்த்தைகள் ஆண்டவர் எங்களை போஷித்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா உடைய கிருபைகளை தாங்குகிறதுக்காய் சோதரோ. உங்க கிருபைகளை நடத்த போகிறதுக்காய் சோதரோ. பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்த போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சோதரம் பண்ணுங்க, எல்லா சோதரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே தைரியம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே நம்பிக்கை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே எல்லாம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசும், நீர் பேச சித்தமாக இருக்கிற வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உணராமல் இராதபடிக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் அதை காத்து கொண்டு நாங்கள் குத்தப்பட்டவர்களாய் உணர்த்தப்பட்டவர்களாய் இந்த வசனங்களுக்கு செவி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்கள் இருதயத்தை திறந்து கொடும், எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கொள்ளும். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 39வது வசனம் 40வது வசனத்தை யாராவது ஒரு வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 39வது வசனம் 40வது வசனம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தராலே வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அவருடைய அடைக்கலம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 39வது வசனம் 40வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தராலே வரும், நீதிமானுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவருடைய அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அவர் ரட்சிப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறதை, இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம், நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரப்போகிறது. இக்கட்டு காலங்களில் அவரே நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நீதிமான்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது வேத புஸ்தகத்திலே. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடுகளிலும் நீதிமான்களை குறித்து அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாக, நாம் வாசிக்கப்பட்ட இந்த 2 வசனத்தின் மூலமாக ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை, நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். நீதிமான் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் வாசிக்க, நீதிமான் சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே ரைச்சியஸ் மேன் என்று சொல்லுவார்கள். நீதிமான், நீதி செய்கிறவர்கள். நீதிமானை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீதிமான் என்றால் நியாயத்தையும் நேர்மையும் பின்பற்றி நடப்பவர். நீதிமான் என்று சொன்னால் நியாயத்தையும் நேர்மையும் பின்பற்றி நடப்பவர். அது மாத்திரமல்ல, சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்ற பார்வையில் சரியானவர், தைரியமாகவும்
கிருபையுடனும் இருப்பவர், பார்வையில் சரியானவர். நீதிமான் என்று சொன்னால் பார்வையில் சரியானவர். நீதிமான் என்று சொன்னால் தைரியமானவர். நீதிமான் என்று சொன்னால் கிருபையுடன் இருப்பவர். யாருடைய கிருபையுடனா? கர்த்தருடைய கிருபையுடனே இருப்பவர் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமான் என்று சொல்லும் பொழுது இவர் தேவ சித்தத்தை செய்கிறவர், தூய்மையாக நடக்கிறவராய் இருக்கிறார். நிறைய உதாரணங்கள், நிறைய வார்த்தைகள், டெஃபினேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவ சித்தத்தை செய்கிறவர், அவர் தூய்மையாக நடக்கிறவர், அவர் நியாயத்தை செய்கிறவர், அவர் நேர்மையாக இருக்கிறவர், அவர் கர்த்தரை பின்பற்றி நடப்பவர், அவர் சோத்திர பார்வையில் சரியானவர், அவர் தைரியமானவர், அவர் தேவ கிருபையோடு கூட வாழ்கிறவர். எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய அர்த்தங்கள் சொல்லுகிறது. அப்ப நீதிமானை குறித்து சோத்திரம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். நீதிமான் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாம் சோத்திரம் ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது அவருடைய சொந்த இரட்சகராக அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாராய் இருக்கிறோம் என்று சொன்னால் நீதிமான்களாய் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமானாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன், நான் நீதிமானாய் இருக்கிறேன். சோத்திரம். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை ரட்சித்தாரோ, அன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய நோய்கள் நீக்கப்பட்டது, நம்முடைய சாபங்கள் உடைக்கப்பட்டது. பாவி என்கிற அந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் என்னை நீதிமானாய் தேவன் என்னை மாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நான் ஒரு பாவி என்று சொல்லுவதல்ல, ஆனால் நீதிமானாய் கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், இவர்கள் நீதிமான்கள் என்று பார்க்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நீதிமான்கள் யார் என்று சொல்லும் பொழுது நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் நீதிமான் என்று நாம் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நியாயத்தை செய்கிறவர்களாய், நேர்மையாய் இருக்கிறவர்களாய், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாய், தேவ கிருபையிலே வாழ்கிறவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 2-3 வசனங்களை வேகமாக சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நீதிமான்களை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் இந்த காலையில, நீங்கள் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ அவர் கேட்கிறவரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்தை சொல்லுங்களேன், என்னுடைய ஜெபத்தை சத்தமா சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம டவுட்டா சொல்லாதீங்க, நாம ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் சோத்திரம், திரும்பவும் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? எழுப்புவார் என்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல நான் என்ன சொன்னேன்? நீதிமான் என்றும் சத்தமா, நீதிமான் என்றும் ஆசைக்கப்படுவதில்லை. 2வது, நீதிமான் ஜெபத்தை என்ன பண்றாரு? கேட்கிறவரா இருக்க. 3வது என்ன சொன்ன? நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும்
திரும்பவும் கர்த்தர் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீதிமான்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதை நாம் பார்க்க முடிகிறது. நீதிமான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த சங்கீதத்திலே 37வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 37வது சங்கீதத்திலே நீதிமான்களுக்கு தேவன் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்தின் மூலமா இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, வாசிங்க. 40வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அவர்களை ரட்சிப்பார். 3 விதமான ஆசீர்வாதங்கள், 3 விதமான வாக்குத்தத்தங்கள் நீதிமான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதங்கள், இந்த 3 வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுது நமக்கு கொடுக்கிறார்? நாம் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது, நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தப்புவித்து நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத புத்தகத்திலே அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். வேத புத்தகத்திலே அநேக நீதிமான்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம். நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது என்றால், தான் வாழ்ந்த காலத்திலே, தான் வாழ்ந்த நாட்களிலே எல்லாரை காட்டிலும் நோவா நீதிமானாய் இருந்தான். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நீதிமானாய் இருந்ததினாலே கிருபை கிடைத்தது. லோத்துவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபத்தில் இருந்து கர்த்தர் அவன் குடும்பத்தை பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? லோத்து அந்த இடத்துல நீதிமானாய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, சோத்திரம், நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது, லோத்துவை குறித்து பார்க்கும் பொழுது, இப்படி நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம். ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுதும் அவன் நீதிமானாய் காணப்பட்டான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று வேத வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, அநேக பரிசுத்தவான்கள் வேதத்திலே நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில இக்கட்டுகள் வரும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவர் அவர்களை ரட்சித்து, ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்றாரா? விடுவித்து அவர்களை நடத்தினதை நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம், முதலாவது உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு என்ன பண்றாரா? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன பண்றார்? நீதிமானுக்கு உதவி. நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க தயவு செய்து. சோத்திரம். ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் பொழுது வேற எங்க தயவு செய்து பார்க்காது. ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். சோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற அவர் உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எடுத்து வாசிங்க. ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 24 வசனங்கள் வரை கொஞ்ச நேரம் கவனிக்க போகிறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17லிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. ஜனக்கூட்டத்திலே ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்தேன், என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். நல்லா கவனிங்க. அது அவனை எங்கே பார்த்தாலும், எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே இங்கே 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தே, அது அவனை எங்கே பிடித்தாலும் முதலாவது காரியம் அவனை அலைக்கழிக்கிறது, 2வது அவன் நுரை தள்ளி கீழே விழுவான், 3வது அவன் பல்லை கடித்து கொள்வார், 4வது அவன் உடம்பு எல்லாம் சோர்ந்து
சோர்ந்து போய்விடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாலிபன், இப்படிப்பட்ட ஒரு மகனை ஒரு தகப்பனானவர் கொண்டு வருகிறார். ஆண்டவராக இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். இயேசுவே, ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறது. ஒரு ஊமையான ஒரு மகன். அந்த ஆவி பிடிக்கும் பொழுது, அந்த அசுத்த ஆவி அவனை பிடிக்கும் பொழுது அவன் பலவீனப்படுகிறான். அவன் நுரை தள்ளி கீழே விழுகிறான். அவன் பல்லை கடித்து கொண்டு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனை போட்டு அலைக்கழிக்கும் அந்த பிசாசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இது எப்படிப்பட்ட வியாதி நமக்கு தெரியும். இது ஒரு ஃபிட்ஸ் வியாதி, காக்கா வலிப்பு, நுரை தள்ளி பல்லை கடித்து அலைக்கழித்து அப்படிப்பட்ட ஒரு பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி அந்த மனுஷன் கொண்டு வருகிறான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியாரே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவிடத்திலே நாம் கொண்டு வருகிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். நல்லா ரெண்டு கையை தட்டி உற்சாகமாய், ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த மனிதனை கொண்டு வருகிறார்கள். அவன் தகப்பன் பாரத்தோடு கொண்டு வருகிறார். எத்தனை இடங்களுக்கு போனேன், எத்தனை இடத்தை பார்த்து, ஆனாலும் இவனுடைய வியாதி நீங்கவில்லை. இவனை பிசாசானவன், அந்த ஆவியானது அவனை அலைக்கழிக்கிறது. அவனை போட்டு உடம்பெல்லாம் பயங்கரமான வலி வேதனையோடு கூட அவன் மாறிவிடுவான். அவன் நுரை தள்ளி பல்லை கடித்தவன் கீழே விழுந்தவன் புலனுவான். அப்படிப்பட்ட வியாதி உள்ளவனை, அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற என் மகனை ஆண்டவரே உம்முடைய நாங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அவனை எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க, சுகமாக்க வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க. அவனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே, சொல்லுங்க, இயேசுவை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது தொடங்கின முதற்கொண்டு இவனுக்கு இந்த பலவீனம் இருக்குது. எந்த வயசுல இருந்து? சின்ன வயசுல இருந்தே இந்த பலவீனங்க. சின்ன வயசு நினைச்சு பாருங்க, சின்ன வயதிலிருந்து அவன் அலக்கழிக்கிற பிசாசானவன், அவன் சரீரத்தை போட்டு உழுக்குகிற, உடம்பெல்லாம் நுரைத்தள்ளி பல்லை கடித்து வேதனையோடு கூட அந்த வியாதியிலே, அந்த பலவீனத்திலே பல ஆண்டுகள் அந்த மகன் துன்புறுத்தப்படுகிற அந்த வேதனை நிறைந்த வாழ்க்கை. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், என்றைக்கு இயேசுவிடத்திலே வந்தானோ அன்றைக்கு தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உதவி செய்கிறவர். வியாதியில இருந்தாலும், பலவிதமான போராட்டத்தில் இருந்தாலும், உன் வாழ்க்கை அழைக்கப்படுகிற சூழ்நிலை இருந்தாலும், இப்பேற்பட்ட பலவீனத்தோடு கூட நீ இருந்தாலும், உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உதவி செய்து உன்னை விடுவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவரிடத்தில் கொண்டு வந்த உடனே பாருங்க, அவன் சொல்லுகிறது பாருங்க, சிறு வயதிலிருந்து அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த 4 பிரச்சனை மாத்திரமல்ல, இன்னும் அவன் சொல்லுகிறான். வாசிங்க 22ஆம் வசனத்திலே, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. எத்தனை முறை? நிறைய டைமுங்க. தீயில தள்ளிடுமா, தண்ணியில தள்ளிடுமா. ஏன் தெரியுமா? அந்த ஆவி, அந்த பிசாசுடைய நோக்கம் அந்த மகனுடைய ஜீவனை சாகடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட, உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக முறை பிசாசு இப்படிப்பட்ட கண்ணிகளை கொண்டு வந்திருப்பார், இப்படிப்பட்ட ஆபத்துகளை கொண்டு வந்திருப்பார், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பார், இப்படிப்பட்ட விபத்துகளை கொண்டு வந்திருப்பார். அநேக முறை உங்களுடைய வாழ்க்கையில பல ஆபத்துகள், பல பிரச்சனைகள், பல தீமையான காரியங்களை கொண்டு வந்து உன்னுடைய ஜீவனை அழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருப்பார். ஆனால் கர்த்தர் இந்த நாள் மட்டும் ஆண்டவர் நமக்கு கிருபையா ஜீவனை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறதுக்காக 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. எத்தனையோ முறை வாகனத்தில் போகும்போது, எத்தனையோ முறை நடந்து போகும் பொழுது எவ்வளவு ஆபத்துக்கள் உன் கண்களுக்கு முன்பாக நீ பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதுவரை எந்த ஆபத்திலும் நான் சிக்காதபடிக்கு என் தேவன்
தேவன் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்கிற தேவன். பாருங்க, அதன் பிறகு நடந்த சம்பவம். அவர் இயேசு பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த தகப்பனுடைய அந்த பாரம் என்ன தெரியுமா, அந்த விண்ணப்பம் என்ன தெரியுமா, ஏதாவது செய்ய முடியும்னா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்ன பண்ணுமா, ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில், எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுன்னு கேட்க வந்திருக்கிறோம்? கைகளை உயர்த்தி ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, கேளுங்க. ஹல்லேலூயா. எதையாவது ஒன்று செய்யுங்க அப்ப எங்க வாழ்க்கையில, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க மனிதனை நம்பி போகலப்பா, வெளியில நம்பி போகல, தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், எதையாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கைக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்க வருமானத்துக்காக ஏதாவது ஒன்று நீங்க இந்த கால வேளையில் எங்களுக்கு உதவி செய்யணும். அவர் உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்க கீழே வாசிக்கிற உடனே பிள்ளையின் தகப்பன் பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். உடனே பாருங்க சோத்திரம், அந்த அசுத்தாவி ஆண்டவர் அவர் என்ன பண்றார், விலக்கி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனங்களே, இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, சிறு வயது முதற்கொண்டே பல பிரச்சனைகள், உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, விடுவிக்குவதற்கு ஆள் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்தவராய் அவர் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல ஊழியக்காரன் சொல்லுகிறார், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. வாசிங்க, 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் இந்த கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எல்லாம் சொல்லுங்க, இம்மட்டும். சத்தமா, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? அல்லேலூயா. செய்தாரா செய்யல? ஆண்டவர் செஞ்சாரா செய்யல? அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு உதவியே செய்யலன்னா சொல்லுங்க, இனிமேலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்கிற தேவன், அவர் எபனேசராய் இருக்கிறார். இங்கே உதவி செய்தார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதற்கு என்ன காரணம்? அப்படி என்ன நடந்தது? அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நீங்க பின்பாக வாசிப்பீர்களானால் 7ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே கீரியாத் யாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். உடன்படிக்கை பெட்டி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்று சொல்வார்கள், உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய மகிமை நிறைந்தது. ஆரோனுடைய துளிர்த்தற்கோல் இருந்தது, அப்பம் இருந்த அந்த இது. அது மாத்திரமல்ல, 10 கற்பனைகள், மோசேயிடத்தில் ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகள் உள்ளே இருந்தது. கேருபீன்கள் சேராபீன்கள் சட்டைகளை விரித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை காத்து கொண்டிருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் சத்துருக்கள் நிர்மூலமாவார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை தாவீது ராஜா இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த தேசத்துக்கு வரும் பொழுது அவன் அரண்மனையிலிருந்து வந்து அவன் வீதியில இறங்கி அவன் வஸ்திரம் கலண்டு விழுது கூட தெரியாமல் அவன் நடனமாடினான் என்று பார்க்க. ஏன் தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ என் தேசத்துக்குள்ள வரதுனால கர்த்தரே என் தேசத்திற்குள்ளே வந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என் தேசத்திலே வந்து விட்டது. இனி என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், இனி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை இவர்கள் என்ன பண்ணார்கள்? கீரியாத் யாரிமில் இந்த இடத்திலே கொண்டு போய் விட்டார்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் வாசிங்க 2ஆம் வசனம். பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் புலம்புகிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? 20 வருஷம் உடன்படிக்கை பெட்டி அந்நிய தேசத்தில் இருந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, 20 வருஷம் இந்த தேசத்தில் இந்த பெட்டி இல்லையே, உடன்படிக்கை பெட்டி இங்க இல்லையே, உடன்படிக்கை பெட்டி
இல்லாததுனால எங்கள் தேசத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, விடுதலை இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டி அதற்காக புலம்பிக் கொண்டு எப்போ எங்க பெட்டி எங்க தேசத்துக்குள்ள வரும், எப்போ அந்த பெட்டி எங்களுக்காக வரும், எப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க வீட்டிற்குள்ள வரும், எப்போ அந்த மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி இப்படியாக ஸ்தோத்திரீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய மகிமை வீட்டிற்குள் வர வேண்டும், கர்த்தருடைய மகிமை எங்கள் சபைக்குள் வர வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள அசைவாடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப முக்கியம். பாருங்க, அவங்க புலம்புகிறார்கள், அவங்க ஜெபிக்கிறார்கள். ஆனால் சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. அப்பொழுது ஊழியக்காரனாகிய சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் பாருங்க, நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. சில கண்டிஷனை கொடுக்கிறார். 4 விதமான நிபந்தனைகள், 4 விதமான கண்டிஷன்களை ஊழியக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும், சொல்லுங்க, முழு இருதயத்தோடும் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்திலே திரும்பணும். ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு திரும்பணும். ரெண்டாவது வாசிங்க, ரெண்டாவது அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து வீழ்த்த வேண்டும், விளக்க வேண்டும். ரெண்டாவது என்ன? விக்கிரக ஆராதனைகள் உங்கள் நடுவில் இருந்து நீங்க என்ன பண்ணணும்? விலக்கி போட வேண்டும். மூன்றாவது, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக மாற்றவர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராகணும். இங்க பார்க்கலாமா, அங்க பார்க்கலாமா, அவனை கும்பிடலாமா, இவனை கும்பிடலாமா, அப்படிலாம் இருக்கும். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்கணும். நான்காவது, கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை செஞ்ச ஆண்டவர் ஒருத்தருக்கு தான். ஆமென். கர்த்தர் ஒருவருக்கு தான் என் மகிமை, கர்த்தர் ஒருவருக்கு தான் துதி, கர்த்தர் ஒருவருக்கு தான் கனமே தவிர வேற எந்த மனுஷனையும் நான் ஆராதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தர் ஒருவரையே நான் ஆராதிக்கணும், ஆண்டவர் ஒருவரே நான் துதிக்கணும், ஆண்டவர் ஒருவரே நான் மகிமைப்படுத்தணும். அதை தாங்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 4 விதமான காரியங்கள். ஒன்று, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இரண்டாவது, அந்நிய தேவர்களை விலக்க வேண்டும். மூன்றாவது, இருதயத்தை நேராக்க வேண்டும். நான்காவது, இயேசு ஒருவருக்கே, கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கிறீங்க? ஒருவேளை அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குங்க, அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல, ஆண்டவர் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களாய் வைத்திருக்கிறார். உங்களை என்னை கர்த்தர் நீதிமான்களாய் வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் இந்த காரியத்தின்படி தேவனிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு திரும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை, எதெல்லாம் கர்த்தரை தவிர மற்றவர்கள் நீங்கள் நேசிக்கிறீர்களோ, அதிகமாக நீங்கள் அதை எதிர்பார்க்கிறீர்களோ, அது ஒரு விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை உங்களை விட்டு நீங்கள் விலக்கி போட வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக மாற்ற வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்களானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் பாருங்க, உடனடியாகவே கீழ்ப்படிந்தார்கள். உடனடியாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, நீங்க கீழே நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம், சாமுவேல் சர்வாங்க தகன பலி. பாருங்க, சர்வாங்க தகன பலியை செலுத்துகையிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ஊழியக்காரன் சொல்லுகிறார், நீங்க இந்த காரியத்தின்படி எல்லாம் நீங்க செய்யணும். அது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் எங்க கூடணும்? மிஸ்பா என்கிற இடத்துல கூடுங்கள். எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூடி வர சொல்றா. அங்கே சாமுவேல் பலியிட ஆரம்பிக்கிறார். எல்லா ஜனங்களும் துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், உயர்த்துகிறார்கள். சோத்திர பலியிட ஆரம்பிக்கிறார். அவன் பலியிட பொழுது, அவன் பலி செலுத்தும் பொழுது இங்கே எதிரியானவர்கள், நல்லா கவனிங்க, என்ன பண்ணலாம்? அவர் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள், கிட்ட வந்துட்டாங்க. ஆமென் சொல்ல. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பக்கம் துதி ஆராதனை, ஒரு பக்கம் பலி செலுத்தி கொண்டிருக்க, ஒரு பக்கம் பாவ அறிக்கை, ஒரு பக்கம் ஜனங்க மனம் வருந்துறாங்க. ஆனா ஒரு பக்கம் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், அந்த ஜனங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், அவருடைய ஆராதனை கெடுக்க வேண்டும், அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று பெலிஸ்தியர்கள், எதிரியானவர்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க, அடுத்த அந்த காரியத்தை வாசிங்க. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேலே அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்கள்
பட்டு விழுந்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. என்ன அனுப்பினார் ஆண்டவர்? சொல்லுங்க, என்ன அனுப்பினார்? எதை வச்சா சண்டை போட்டார் ஆண்டவர்? அங்க மகா பெரிய வசந்த பாருங்க, மகா பெரிய இடி முழக்கங்களை கர்த்தர் முழங்க செய்தார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ற ஸ்டைலே வேற. ஹalleluya. அல்லேலூயா. அவர் வண்டுகளை கொண்டு யுத்தம் பண்ணுவார், அவர் வெட்டிகளை கொண்டு யுத்தம் பண்ணினார். இங்கே இடி முழக்கத்தை வச்சு ஒரு யுத்தத்தை பண்ணிட்டார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சவுண்டு, ஒரு இடி முழக்கம், அந்த இடி முழக்கத்தை கேட்கும் போது அவன் நடுங்கி போனா அவங்க எல்லாரும் கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப தெரியுமா அது நடந்தது? ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனிடத்தில் திரும்பினார்கள், அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்தார்கள், அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக வந்தது, ஆண்டவர் ஒருவரையே துதித்து கனப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர், அதனாலதான் சாமுவேல் சொல்றார், அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? இம்மட்டும் உதவின எபினேசர் என்ற அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலோ இதே கர்த்தர் இதுவரையும் உதவி செய்த தேவன் இன்னும் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது சோத்திரம், விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சேகரார் விடுவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 146 7வது வசனம் வாசிங்க. 146வது சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 146வது சங்கீதம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமீன் சொல்ல ஆள கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? விடுதலை ஆக்குகிறவரா இருக்க, விடுவிக்கிற தெய்வமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, விடுவிக்கிற தெய்வம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த 3 வாலிபர்கள் சொன்னார்கள், கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, ஆண்டவன் சொல்ற வார்த்தையின்படி சோத்திரம், நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம்? வணங்கவே மாட்டோம். கர்த்தர் எங்களை நடத்துவார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விடுவிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமாம். எங்கிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரா? இருளின் அதிகாரம், டார்க்னஸ் ஆஃப் அத்தாரிட்டி சொல்வார். இருளின் அதிகாரத்தில் இருந்து தேவன் என்னை, என் வாழ்க்கையை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 10 இருந்து வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 18 வருஷமாய் நிமிரக்கூடாத கூனியை நிமிர வைத்து ஆண்டவர் அன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. சப்பானிகளை விடுதலை ஆக்கினார், குருடர்களை விடுதலை ஆக்கினார், முடவர்களை விடுதலை ஆக்கினார், ஊமையர்களை விடுதலை ஆக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி விடுதலை ஆக்கினார், பிசாசு பிடித்திருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். அநேக அற்புத அடையாளங்களை செய்து ஆண்டவராக இயேசு விடுதலை கொடுத்தார். இன்றும் தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. உன் வாழ்க்கையில் உன்னுடைய சரீரம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய இருதயம் எந்த இடத்துல எந்த விதமான பலவீனங்களோடு இருப்பீர்களானால், எந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கக்கூடிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கூனியானவள் 18 வருஷமாக நிமிர முடியாது, 18 வருஷமாக கீழே பார்த்து கொண்டிருப்பார், 18 வருஷமாக வாழ்க்கையிலே எந்த விதமான ஆசீர்வாதமும் உயர்வும் மேன்மையும் பார்க்க முடியல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சரீரம் நன்றாக இருக்கிறது, ஆனால் சில நேரங்களிலே நிமிர முடியாத வாழ்க்கை, நிமிர முடியாத சூழ்நிலை. என் வாழ்க்கையில உயர்வே நான் பார்க்கவே முடியல நிமிர்ந்து, என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நிமிர்ந்து பார்க்க முடியல, என் வாழ்க்கையில என் தொழிலில் ஒரு மேன்மை இல்லையே, எங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே, வருமானத்தில் ஒரு வளர்ச்சி ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையில நான் மேலே உயர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலை, நிமிர முடியாம தான் நான் இன்றைக்கு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், 18 வருஷமா நிமிர முடியாத கூனியை
உன்னை விடுதலை ஆக்கின அதே கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தையும் உன் வாழ்க்கையில நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி உன்னை அமுக்கிக் கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோட ரெண்டு கைகளை தட்டி எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை விடுதலை ஆக்க போகிறீங்க, என் தொழிலை விடுதலை ஆக்க போகிறீங்க, என் வருமானத்தில் ஒரு விடுதலை வரப்போகிறது, என்னுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு விடுதலை வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடப்பதாக. நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா இந்த காலை வேளையில கர்த்தரை உயர்த்துங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உபாகமம் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. ஆண்டவர் பாருங்க, சோத்திரம் ஒரு நியமத்தை வச்சிருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நியமத்தை வச்சிருந்தார், ஒரு கட்டளையை வச்சிருந்தார். சோத்திரம் என்ன நியமத்தை வச்சிருந்தார்னா, வாசிங்க 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் சகோதரனாகி எபிரேய புருஷனானவன் எபிரேய ஸ்திரீ ஆகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும், 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக. ஆமென். ஆண்டவர் ஒரு நியமத்தை வச்சிருந்தா தெரியுமா? கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒருவன் ஒரு எபிரேய புருஷன், சோத்திரம் யாராவது ஒருவர் உன்னிடத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உன்னிடத்தில் அடிமையாக உன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களா இருப்பாங்களானால் 6 வருஷம் நீ அவங்கள வேலை வாங்கணும், 7ஆவது வருஷத்தில் அவங்கள விடுதலை பண்ணணும். என்ன சொன்னார் ஆண்டவர்? 6 வருஷம் நீ வேலை வாங்கிக்கோ, 6 வருஷம் உனக்கு சம்பாதித்து கொடுக்கட்டும், 6 வருஷம் நீ அவனை இது பண்ண, ஆனா 7ஆவது வருஷம் விடுதலையின் ஆண்டு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் யூபிலி என்கிற ஒரு இயர், ஜூபிலி இயர்னு சொல்லுவாங்க. யூபிலி என்கிற ஒரு ஆண்டு இருந்தது, 50வது. அப்பனா நான் சோத்திரம் 7ஆவது ஆண்டில் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் கூட பாருங்களேன், 6 நாள் இந்த உலகத்தை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார், உண்டாக்கினார். 7ஆவது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, வாரத்திற்கு 7 நாட்கள் இருக்கிறது, 6 நாட்கள் வேலை செய்கிறோம், 7ஆவது நாள் ஒரு நாள் யாருக்கு கொடுக்கணும்? ஓய்ந்திருந்து கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் 7ஆவது நாளும் நான் ஓய்ந்திருக்க மாட்டேன், 7ஆவது நாளும் நான் வருமானத்தை பார்ப்பேன், 7ஆவது நாளும் நான் எங்கேயா போய் தான் தீர்வேன்னு சொன்னா பாரு, ஆண்டருக்கு விரோதமா. சில நேரங்களில் வேலைகள், சில நேரங்கள் சூழ்நிலை இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அந்த ஓய்வு நாள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓய்ந்திருக்கிற அந்த நாள் ஆண்டவரே கொடுக்கிறார். அதே போல நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவர்கள் ஒருவேளை பலவிதமான 7 நாளும் என்ன பண்ணக்கூடாது? அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, 7 நாளும் உனக்கு லீவே கிடையாதுன்னு சொல்லவே கூடாது. ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் வேலைக்காரன் உன் வீட்டில் ஒருத்தன் வேலை செய்யறாங்கன்னா நீ அவனை நடத்தும் போது எப்படி நடத்தணும்னா, அவனுக்கு வாரத்தில் ஒரு நாள் அவனுக்கு என்ன கொடுக்கணும்? நீ விடுமுறை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு என்ன பண்ண, ஒரு ஃப்ரீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, 6 ஆண்டுகள் நீ வேலை செய்யணும், 7ஆவது ஆண்டு அவனை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவனை விடுதலை பண்ணும்போது சாதாரணமா விடுதலை பண்ணக்கூடாதா? கர்த்தர் சொல்றார், வாசிங்க அடுத்த வருஷம், அவனை விடுதலை பண்ணி அனுப்பும் போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாக கொடுத்து அனுப்புவாயாக. அது பத்திர வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு வந்ததையும் நினைவு கூறுவாயாக. ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் சொல்றார். ஏன் தருமா இந்த விடுதலை? உன்னை நான் எப்படி எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தேன், உன்னை விடுதலை பண்ணி கொண்டு வரும்போது உன்னை சாதாரணமாக கொண்டு வந்தேன்னா, உன்னை வெறுமையாக அனுப்ப நான் வச்சேன்னா, நான் அங்கே இருந்த பொன்னையும் வெள்ளியும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நான் அனுப்பினல. அதே போல நீ நினைத்து பார்க்கணும். உன்கிட்ட ஒருத்தர் வேலை செய்யும் பொழுது, உன்கிட்ட ஒருத்தர் சம்பளம் வாங்கும் பொழுது, உன்கிட்ட ஒருத்தர் நீ அவனை அடிமையாய் நடத்தக்கூடாது. அவனை ஒரு நாள் அவனுக்கு விடுதலை கொடுக்கணும், ஒரு நாள் அவனுக்கு நல்ல ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உனக்கு கொடுத்த காரியத்திலிருந்து அவனுக்கு என்ன பண்ணு?
தாராளமாய் கொடு. இதை நீ நினைச்சு பார்க்கணும். எதை நினைச்சு பார்க்கணும்? எகிப்துல நான் அடிமையா இருந்தேனே, அந்த அடிமையில கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். அதை நினைத்து பார்த்து அவனுக்கு நீ விடுதலை பண்ண. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்றும் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணின தேவனே, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார். நம்முடைய ஆவியில ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை, நம்முடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை, ரட்சிப்பை கொடுத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த தேவன் தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் ஒரு விடுதலை கொடுப்பேன். ஆமென். எதிலெல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை நடத்துவார். கடைசியாக மூன்றாவதாக கர்த்தர் நீதிமான்களை பாதுகாக்கிறவராக இருக்கா. இது எல்லாமே பாருங்க, நீதிமான்களை குறித்து நான் சொல்லுகிறேன். நீதிமானுடைய ஆசீர்வாதம், மூன்று ஆசீர்வாதம். ஒன்று, நீதிமான்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, நீதிமான்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது, நீதிமான்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யாருடைய கரத்தில் இருந்து பாதுகாக்கிறார்னா, துன்மார்க்கருடைய கரத்தில் இருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். துன்மார்க்கருடைய கரத்தில் இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். வாசிங்க சோத்திரம், சங்கீதம் 121 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சோத்திரம், சங்கீதம் 121 சங்கீதம் 3 வசனத்தில் வாசிங்க. 121 சங்கீதம் திருப்பிக் கொள்ளுவோம். 3 வசனத்தில் வாசிங்க. நல்லா வாசிங்க, எல்லாம் வாசிங்க. உன் காலை தள்ளாடப்பட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். உன் ஆத்மாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக. கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய காலை தள்ளாட விட மாட்டார், நமக்கு நிழலாயிருப்பார், நம்மை சேதப்படுத்த விட மாட்டார், தீங்குக்கு விலக்கி காப்பார். என் போக்கையும் வரத்தையும் பிரயாணங்களையும் கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் தம் ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தினார். 40 ஆண்டுகள் எந்த விதமான பலவீனமும் அவர்களுக்கு வரவில்லை. அவருடைய கை வீங்கவில்லை, அவர்கள் கால் வீங்கவில்லை, அவருடைய போட்டிருந்த வஸ்திரம் பழைசாய் மாறவில்லை, எந்த ஆகாரத்துக்கு குறைச்சல் இல்லை. கர்த்தரே அவர்களை பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வனாந்திரத்தின் மத்தியிலே மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து தம் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த நாளிலே பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் பாதுகாக்கிறவர், நீதிமானை பாதுகாக்கிறவர், நீதிமானை தள்ளாட விடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம பார்த்தோம். இந்த 3 ஆசீர்வாதங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான்களாய் இருக்க வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவர்களுக்கு தகுந்த பலனை, தக்க பலனை நான் வரும்பொழுது கொண்டு வருவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீதி செய்கிறவன் இன்னும் செய்யணுமா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செஞ்சுக்கினே இருக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு பலனை இயேசு வரும்போது கொண்டு வர போகிறார். ஆகவே நாம் நீதி செய்வோம், கர்த்தருக்கென்று எழும்புவோம், கர்த்தருக்கென்று வாழுவோம், கர்த்தருக்கென்று நாம் மகிமைப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் அதிகமாய் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பயபக்திக்குரியவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இந்த 3 ஆசீர்வாதங்கள் எனக்கு உதவி செய்து, அது மாத்திரம் இல்லை, நம்மை விடுவித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வார்த்தைக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் எல்லாம் துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே,